எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு திறந்த மனதோடு செயல்பட்டு வர அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. எந்த திட்டமாக இருந்தாலும் அது மனிதர்களுடைய மனதையும் மகிழ்விக்கணும், முகத்துல புன்னகையும் வர வைக்கணும்னு நினைக்கிறவன் நான். இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளா அமைஞ்சிருக்கு. மாற்றுத்திறனாளிகளோட நல்ல அக்கறையோட பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நாம் இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த 2 சட்ட முன்வடிவுகளை அறிமுகப்படுத்த போறோம். நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு 667 கோடி ரூபாயா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த நிதியாண்டுல 1432 கோடியா, அதாவது 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்ட திருத்தத்தினால் விளையப்போகும் பலன் பற்றி ஒரு விவரத்தை குறிப்பிட விரும்புகிறேன். தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 35 பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் எதிரொலிக்கும். இந்த சட்டத்தினால் விளையப்போகும் மிகப்பெரிய நன்மையாக என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன்.